நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா ஈசிஆர்ல ஒரு பிளாட் ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீயா சார்? என்ன சார் சொல்றீங்க, உண்மையிலேவா? நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா 100 கிராம் கோல்டு கொடுக்குறோம். சார் என்ன சார் சொல்றீங்க, 100 கிராமா? இப்படி ஆஃபர் வந்து கேள்விப்பட்டதே இல்லைங்க. கண்ணா ரெட் லட்டு திங்க ஆசையா. சென்னை சிட்டி உள்ள அதுவும் ஹைவே பிளாட்ல பூந்தமல்லி பக்கத்துல சாஸ்தா காலேஜ் இருக்கு. காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட். சென்னையிலேயே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு லொக்காலிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பூந்தமல்லி தான். ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட். 500 மீட்டர்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வரலாம் நம்ம சைட். இந்த ஹைவேல கிராஸ் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம். ஏசியாலே ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்ட், இவிபி, ஃபிலிம் சிட்டி, தியேட்டர்ஸ், மால் எல்லாமே ஒரு 500 மீட்டர்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. இவ்வளவு பிரைமான ப்ராஜெக்ட் வேற எங்கேயுமே கிடையாது. ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்துருக்கோம், கிராண்டான ஆர்ச், 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம், சிசிடிவி கேமரா. பாருங்க ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, ஹைவே ஸ்டாண்டர்ட்ல கொடுத்துருக்கோம். ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு அவென்யூ பிளான்டேஷன், வாக்கிங் ட்ராக், பார்க், சிட் அவுட்ஸ், ஸ்ட்ரீட் லைட்ஸ், சிஎம்டி அப்ரூவ்ட், ரேரா அப்ரூவ்ட், லோன் 80% வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். சவிதா யூனிவர்சிட்டி இருக்கு, பனிமலர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், சென்னை பப்ளிக் ஸ்கூல், ஸ்பார்டன் இன்டர்நேஷனல், சிபிஎஸ்சி ஸ்கூல். இந்த இடம் பாத்தீங்கன்னா வந்து ஒரு முக்கியமான இடம் சொல்லலாம். நல்ல ஒரு டெவலப்பான இடத்துல வந்து நம்ம ப்ராஜெக்ட் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க, நியூ டவுன் சொல்லி. நம்ம கூட சார் இருக்காங்க. ஹாய் சார், எப்படி இருக்கீங்க? ஹாய் ப்ரோ, நல்லா இருக்கீங்க, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். ரைட். சூப்பர் சார். சோ உங்க நேம் சொல்லுங்க, நம்ம ப்ராஜெக்ட் பத்தி சொல்லுங்க. கண்டிப்பா. வணக்கம், நான் பிரிஜேஷ், அக்கார்ட் ஹவுசிங்கோட ப்ராஜெக்ட் டைரக்டர் பேசுறேன். சைட் எந்த லொகேஷன்ல இருக்கு? நம்ம சைட் நேம் என்ன சார்? கண்டிப்பா, இது நம்ம ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட், அதாவது சிஎம்டி லிமிட்ல சிட்டி உள்ள பண்றோம். சிட்டி உள்ள ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு ரொம்ப நீண்ட நாள் கனவு நம்ம கம்பெனி ப்ராஜெக்ட். ஸோ அதனால ஓன் ப்ராஜெக்ட், நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட். அதாவது நியூ டவுன் சொல்லிட்டு ஒரு 7 ஏக்கர்ஸ்ல டெவலப் பண்ணிருக்கோம். ஓகே, ஒரு கேட்டட் கம்யூனிட்டி டவுன்ஷிப். அது சூப்பர் சார். நல்ல டெவலப் பண்ணிருக்காங்க. ரோட் சைடுல ஒரு எப்படி சொல்றது, ஒரு ஃபாரின்ல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்கு. நான் சென்னையில நிறைய வீடியோஸ் பண்ணிருக்கேன், ஆனா இந்த அளவுக்கு டெவலப் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் வந்து இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம். கண்டிப்பா பிரதர், அந்த அளவுக்கு வந்து நீட்டா இருக்கு. பார்த்தாலே வந்து இடம் ஏதாவது ஒரு இடம் வாங்கிடலாம் அந்த மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. பேக்ரவுண்ட் பாத்தீங்கன்னாலே தெரியும், ரோட் சைடுல ட்ரீ, அந்த வாக்கிங் ட்ராக்லாம் வந்து பக்காவா பண்ணிருக்காங்க. சோ நல்ல டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்க. சூப்பர் சார். கண்டிப்பா. சோ நம்ம சைட் எக்ஸாக்டா எந்த இடத்துல இருக்கு சார்? கண்டிப்பா, இது எங்கன்னு பிரதர், அது பூந்தமல்லியில லொகேட் ஆயிருக்கு. பூந்தமல்லி பக்கத்துல சாஸ்தா காலேஜ் இருக்கு. பின்னாடி தெரியுதுதான் சாஸ்தா காலேஜ். ஆமா, அது ஹைவேலயே இருக்கும் காலேஜ். காலேஜுக்கு அப்படியே அட்ஜசன்ட் காம்பவுண்ட் தான் நம்ம சைட். சூப்பர் சார். நமக்கு பின்னாடி பாத்தீங்கன்னா பெரிய பில்டிங் தெரியும். இது ஃபுல்லாவே அந்த காலேஜ் தான். என் காலேஜுக்கு வந்து வெளியிலாம் போய் அலையும் தேவை, அப்படியே காம்பவுண்ட் ஏறி குச்சா காலேஜ். ஸ்கூல் போகணும்னா இந்த காம்பவுண்ட்ல இந்த சைடு ஒரு ஸ்கூல் இருக்கு. ஸ்கூல் காலேஜுக்கு பக்கத்துலயே தான் இருக்கு நம்ம சைட். அது மட்டும் இல்ல, இங்க காலேஜுக்கு பஞ்சமே இல்ல. இந்த சைடு போனா ஃபுல்லாவே காலேஜ். ஆமா, இது ஆக்சுவலா பிரதர் பூந்தமல்லி ஹைவேன்றது ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்க்கு ஹப். அதாவது பெரிய யூனிவர்சிட்டிஸ் தான். ஆமா, பெரிய யூனிவர்சிட்டிஸ் எல்லாம் இருக்கு. சவிதா யூனிவர்சிட்டி இருக்கு, பனிமலர், ராஜலட்சுமி இன்ஜினியரிங் காலேஜ், நிறைய காலேஜஸ், ஸ்கூல்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. சென்னை பப்ளிக் ஸ்கூல் பாத்தீங்கன்னா நம்ம சைட்ல இருந்து ஒரு 10 மினிட்ஸ்ல போயிடலாம், ரீச் ஆயிடலாம். இங்க நம்ம சைட்டோட என்ட்ரன்ஸ் ஆர்ச் இருக்கு இல்லையா, 2 என்ட்ரன்ஸ் இருக்கு. அதுல ஒரு என்ட்ரன்ஸ் ஆர்ச்சுக்கு அப்படி ஒரு 100 மீட்டர்ல தான் ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா பரவலிலே ஒரு பெரிய ஸ்கூல், ஸ்பார்டன் இன்டர்நேஷனல், சிபிஎஸ்சி ஸ்கூல், பூந்தமல்லியிலே பெரிய ஸ்கூல். ஓ சூப்பர் சார். ஆமா, அதனால வீடு கட்டி குடி வர்றவங்களுக்கு ஸ்கூல் வந்து ரொம்ப பக்கம், நடந்தே போய் பிள்ளைகளுக்கு விட்டுட்டு கூட்டிட்டு வரலாம். கண்டிப்பா. ஒர்க் பண்றாங்க அப்படின்னா அவங்க ஆபீஸ் போயிடுவாங்க, வீட்டுல லேடிஸா இருப்பாங்க, அவங்க ஸ்கூலுக்கு போய் கூட்டு போய் விடணும் அப்படின்னா வாக்கபிள் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நடந்தே போய் பிள்ளைய கூட்டு வந்துடலாம். சோ இந்த லொகேஷனோட ஹைலைட் என்ன சார்? எதுக்காக இந்த இடத்துல வாங்க? கண்டிப்பாங்க பிரதர், ரொம்ப நல்ல கேள்வி. லொகேஷன் தான் இங்க ஹைலைட். சிட்டி லிமிட்ல இருக்கிறது. ஆல்ரெடி பூந்தமல்லின்னு சொல்லும் போது இன்னைக்கு சென்னையிலேயே ஃபாஸ்டா டெவலப் ஆயிட்டு இருக்கிற ஒரு லொக்காலிட்டி எதுன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு பூந்தமல்லி தான். பூந்தமல்லி ஹைவே இருக்கு இல்லைங்களா, பெங்களூர் ஹைவே, அது எலிவேட்டட் ஹைவேவா டெவலப் பண்ணிட்டு இருக்காங்க. ஆல்மோஸ்ட் ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் ஒர்க் முடிஞ்சிருச்சு. ஜனவரி மந்த், கமிங் ஜனவரி வந்து அந்த ரோடு எலிவேட்டட் ஹைவே வந்து ஓபன் பண்றாங்க. அந்த ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 300 மீட்டர்ஸ் தான் நம்ம சைட். ஆல்மோஸ்ட் ஹைவே பிளாட்ஸ் தான் நம்ம. சோ அதனால லேண்ட்மார்க்னு பாத்தீங்கன்னா நிறைய இருக்கு. அதாவது நீங்க சொன்னீங்க இல்லையா லொகாலிட்டியோட ஸ்பெஷாலிட்டி என்னன்னு, அதாவது மெட்ரோ இன்னைக்கு வந்து நம்ம நசரத்பேட் வரைக்கும் வந்துருச்சு மெட்ரோ. பூந்தமல்லி நசரத்பேட் வரைக்கும். அங்க இருந்து ஜஸ்ட் ஒரு 5 மினிட்ஸ்ல நம்ம ஹைவேலயே டிராவல் பண்ணா நம்ம சைட் ரீச் ஆயிடலாம். சூப்பர் சார். சோ இப்போ அதே மெட்ரோ பரந்தூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் யூனிட் வந்து ஸ்ரீபெரும்புத்தூர் வரைக்கும் இப்போ ஸ்டார்ட் பண்ண போறாங்க டெவலப்மெண்ட். சோ அதுல ஒரு ஸ்டேஷன் பாத்தீங்கன்னா நம்ம என்டர் ஆகிறோம் இல்லைங்களா ஹைவேல, சோ அங்க முனையிலே வருது குத்தம்பாக்கம் ஸ்டேஷன். ஒரு 500 மீட்டர் கூட வராது, மெட்ரோ வாக்கபிள் தான். ஆமா, 500 மீட்டர்ல இருந்து மெட்ரோ ஸ்டேஷன்ல இருந்து நடந்தே வரலாம் நம்ம சைட். இதை விட வந்துச்சுன்னா பிரைஸ் வந்து எங்கேயோ போயிடும். ஏன்னா வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல லேண்ட் கிடைக்கிறது ரொம்ப. ஆமா, இப்போ அது ஒர்க் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அதெல்லாம் வந்துருச்சுன்னா எங்கேயோ போயிடும். ஏன்னா ஒரு 500 மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் போது நினைச்சே பார்க்க முடியாது அந்த அளவுக்கு. இந்த இடத்துல வந்து டிரான்ஸ்போர்ட் வந்து ரொம்ப பக்கத்துல இருக்கு.
இருக்கும் அந்த இடம் வந்து சீக்கிரமே டெவலப்மெண்ட் ஆயிடும். இன்னொரு பெரிய ஹைலைட் பாருங்க பிரதர், அதாவது குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இப்போ கிளாம்பாக்கம் ஓபன் பண்ணிட்டாங்க இல்லைங்களா, அதே மாதிரி குத்தம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் நம்ம சைட் அந்த ஹைவேல கிராஸ் பண்ணீங்கன்னா குத்தம்பாக்கம். உங்களுக்கு பாருங்க எவ்வளவு அட்வான்டேஜஸ் எல்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு. ஆமா, ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு பஸ் டெர்மினஸ் அது. அதாவது ஏசியாலே ஃபர்ஸ்ட் ஃபுல்லி ஏர் கண்டிஷன்டு பஸ் ஸ்டாண்ட். சோ அதாவது இங்க இருந்து ஈரோடு, கொங்கு பெல்ட், அதே மாதிரி கர்நாடகா, பெங்களூர், திருப்பதி, ஆந்திரா, எல்லாத்துக்கும் பஸ் இங்கதான். இந்த பூந்தமல்லி லோக்கல் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லைங்களா, அதுவே இங்கதான் ஷிஃப்ட் பண்றாங்க. பாருங்களேன், ஒரு ரோட கிராஸ் பண்ணீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு, ரோடுக்கு பக்கத்துல இல்ல பஸ் ஸ்டாண்டே இங்கதான். ஆமா, பஸ் ஸ்டாண்டே வருது. அது மட்டும் கிடையாது, ஒரு 500 மீட்டர்ல மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதை விட என்ன வேணும் பிரதர்? இதுதான் மெயின் டெவலப்மெண்டே, இதை நோக்கி தான் வந்து எல்லாமே இருக்கும். ஆமா, கண்டிப்பா. சோ அது மட்டும் இல்ல, இங்க பக்கத்துலயே பாத்தீங்கன்னா திருமலிசை சிப்காட் இருக்கு, இருங்காட்டுக்கோட்டை சிப்காட் இருக்கு. எல்லாமே வந்து மேஜர் பாயிண்ட்ஸ். நீங்க ஒரு வீடு கட்டி விட்டா போதும், வாடகைக்கு வரதுக்கு ரெடியா இருப்பாங்க. அந்த அளவுக்கு நிறைய கம்பெனிஸ் இருக்கு பக்கத்துலயே. கண்டிப்பா பிரதர். அது மட்டும் இல்ல பிரதர், இப்போ நம்ம வரும்போது அந்த ரோடு என்ட்ரன்ஸ்லயே பாத்துருப்பீங்க, EVP ஃபிலிம் சிட்டி, EVP கன்வென்ஷன் சென்டர், தியேட்டர்ஸ், மால் எல்லாமே இங்க ஜஸ்ட் ஒரு ரோடு, அதாவது ஒரு 500 மீட்டர்லயே உங்களுக்கு எல்லாமே இருக்கு. சோ மெட்ரோ ஸ்டேஷன், குத்தம்பாக்கம் பஸ் டெர்மினஸ், மால், EVP, தியேட்டர், ஃபிலிம் சிட்டி, ட்ரேட் சென்டர், இது எல்லாமே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்ல இருக்கு. இவ்வளவு பிரைமான ப்ராஜெக்ட் வேற எங்கேயுமே கிடையாது பிரதர். இங்க இந்த அளவுக்கு வந்து இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸும் கொடுத்து இவ்வளவு ஃபெசிலிட்டிஸும் பக்கத்துலயே இருக்க அளவுக்கு நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பிளாட் இப்பதான் பண்றேன். ஆமா பிரதர், அதாவது நீங்க டெவலப்மெண்ட்ஸ் பத்தி பேசுனீங்க பாருங்க, ரோட்ஸ் எல்லாம் பாருங்க, ஹைவே ஸ்டாண்டர்ட்ல கொடுத்திருக்கோம், எவ்வளவு குவாலிட்டியா இருக்கும். அதே மாதிரி மெயின்டெனன்ஸும் பண்றோம். அது அம்யூனிட்டிஸ் பாத்தீங்கன்னா பிரதர் பாருங்க, ஃபுல்லி காம்பவுண்ட் வால் கொடுத்திருக்கோம். ஆர்ச் பாருங்க, ரோமன் ஸ்டைல்ல நம்ம கட்டி கொடுத்திருக்கோம், கிராண்டான ஆர்ச். ரெண்டு என்ட்ரன்ஸ் நம்ம சைட்டுக்கு. அதாவது ஹைவேல இருந்து 2 அப்ரோச் இருக்கு. அதுல ஒரு அப்ரோச் இது மெயின் என்ட்ரன்ஸ், இன்னொரு அப்ரோச்சும் இருக்கு. அதுலயும் ஒரு ஆர்ச் நம்ம கட்டி இருக்கோம். 24 hours செக்யூரிட்டி கொடுக்குறோம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா உங்களுக்கு CCTV கேமரா, ஈச் அண்ட் எவ்ரி பிளாட்டுக்கு அவென்யூ பிளான்டேஷன், வாக்கிங் ட்ராக், பார்க், சிட் அவுட்ஸ், இந்த மாதிரி எல்லா காமன் அம்யூனிட்டிஸ் எல்லாமே, ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாமே எல்லா ஸ்ட்ரீட்டுக்கும் நம்ம ஸ்ட்ரீட் லைட் கொடுத்துருக்கோம். என்ன வேணும் எல்லாமே இங்க இருக்கு. எதுவுமே குறை சொல்ற அளவுக்கு ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே பக்காவா கொடுத்துருக்காங்க. கண்டிப்பா, அதான் ரெடி டு பில்ட், உடனே வீடு கட்டி. ஏன்னா இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா, டிரான்ஸ்போர்ட் எல்லாமே இருக்கு, மெட்ரோ எல்லாமே. சோ அதுக்கு நல்ல ஆப்டான ஒரு ப்ராஜெக்ட் இது. ஓகே சார், இப்போ நம்ம சைட்ல வந்து ஒரு இடம் வாங்குறோம் அப்படின்னா வீடு நீங்க கட்டி தரீங்களா சார்? கண்டிப்பா பிரதர், அதுதான் நம்ம ப்ராஜெக்டோட இன்னொரு பெரிய ஹைலைட். வீடு வந்து எல்லாருக்கும் ஒரு வீடுன்றது ஒரு கனவு. நிறைய பேருக்கு அந்த பட்ஜெட்ல அமைய மாட்டேங்குது இல்லைங்களா, வீடு கட்டணும்னு ஆசை இருக்கும். மிடில் கிளாஸ் ஆமா, பட்ஜெட் ரொம்ப முக்கியம். சோ அந்த மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்காக நம்ம ஒரு சரி, அவங்களுக்கும் அவங்களுடைய கனவு நிறைவேறணும்னு சொல்லிட்டு ஒரு நல்ல எண்ணத்தோட நம்ம ஒரு மினிமம் பட்ஜெட்னா சின்ன வீடாவும் அமையக்கூடாது இல்லைங்களா, ஓரளவுக்கு ஒரு நல்ல வீடாவும் பெரிய வீடாவும் இருக்கணும். அவங்களுக்கு ஏத்த மாதிரி நம்ம ஒரு வீடு ஒண்ணு நம்ம கட்டி கொடுக்க போறோம். இப்ப ஸ்டார்ட் பண்ணிட்டோம். 65 லட்சம் ரூபாய்க்கு, ஜஸ்ட் 65 lakhsக்கு நம்ம வந்து ஒரு வீடு கட்டி கொடுக்குறோம். அதுவும் 1 BHK கிடையாது, 2 BHK கிடையாது, 3 BHK 65 லட்சம் ரூபாய், சென்னை சிட்டி உள்ள, அதுவும் ஹைவே பிளாட்ல, மெட்ரோ பக்கத்துல நம்ம கட்டி கொடுக்குறோம் பிரதர். சூப்பர் சார். இப்ப லோன் ஃபெசிலிட்டி பண்ணி தரீங்களா? கண்டிப்பாங்க பிரதர். ஆல்ரெடி நம்மளது பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி நம்ம சிட்டி லிமிட்ல இருக்கிறதுனால CMD அப்ரூவ்ட் பக்காவா இருக்கும். அதே மாதிரி ரேரா அப்ரூவ்ட், பேங்க் அப்ரூவ்ட் ப்ராஜெக்ட். ஆல்ரெடி கிட்டத்தட்ட ஒரு 4-5 பேங்க் ப்ராஜெக்ட் அப்ரூவ்டே எடுத்திருக்கோம். சோ லீகல் எல்லாம் பக்காவா கிறிஸ்டலா இருக்கும் பிரதர். அதை பத்தி ஒன்னும் கஸ்டமர் வரிப்பறவே வேண்டாம். ஏன்னா நம்ம அதுல கரெக்டா இருப்போம். யாருமே மன உளைச்சல் அடையக்கூடாது இல்லையா, லீகல் பக்காவா இருக்கும். லோன் 80% வரைக்கும் அவைல் பண்ணிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட்னாலே வந்து பெஸ்ட் வந்து லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்றது தான் பெஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட். கண்டிப்பாங்க பிரதர். அதாவது இன்னைக்கு லேண்ட்ல இன்வெஸ்ட் பண்ணா அதை விட growth வேற எதுலயுமே கிடைக்காது பிரதர். அது சென்னையில இன்வெஸ்ட் பண்ணா வந்து டபுள் ட்ரிபிள் மடங்கு தான். கண்டிப்பா பிரதர். ஏன்னா இன்னைக்கு சென்னை டெவலப் ஆயிடுற அளவுக்கு வேற எந்த ஒரு மெட்ரோபாலிட்டன் டெவலப் தமிழ்நாடுலயே வந்து சென்னை தான் வந்து ஃபாஸ்டா க்ரோ ஆயிட்டு இருக்கு. இன்வெஸ்ட்மென்ட்க்கு நிறைய பேர், அதாவது NRIs கூட பாத்துட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு எல்லாம் இது ஆப்டான ப்ராஜெக்ட் இது. அதான் எதனால சொல்றேன்னா, சுத்தி டெவலப்மெண்ட்ஸ் நம்ம சொன்னோம் இல்லைங்களா, நம்ம பாத்துட்டு நிறைய டெவலப்மெண்ட்ஸ் சுத்தி, அதாவது எல்லாம் டெவலப்மெண்ட்ஸ் எல்லாம் வர போகுதுன்னு கிடையாது இல்லைங்களா, எல்லாமே வந்து நம்ம கூட பாத்துட்டு நீங்க வந்து செக் பண்ணி பார்க்கலாம். செக் பண்ணி பார்த்துட்டே வந்து நீங்க மத்த ப்ரொசீஜர்லாம் லைவா எல்லாமே நம்ம பாக்குறோம். 500 மீட்டர்ல மெட்ரோ வர போகுது. இப்போ எக்ஸிஸ்டிங் மெட்ரோல இருந்து 5 நிமிஷம் தான் நம்ம டிராவல். இவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் இருக்கு. குத்தம்பாக்கம் பிரதர், இதெல்லாம் ஜூலை மந்த் ஓபன் ஆகுது. ஜூலை மந்த் ஓபன் ஆயிடுச்சுன்னா பாருங்களேன், இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா மினிமம் 8,000 rupees. நான் சொல்றது வித்தின் 3 to 4 months. சோ இந்த அப்ரிசியேஷன் வேற எதுலயுமே கிடைக்காது, வேற எந்த ப்ராஜெக்ட்லயும் கிடைக்காது. அதே மாதிரி ட்ரேட் சென்டர்லாம் காமிச்சோம், ஃபிலிம் சிட்டி, ட்ரேட் சென்டர், EVP, ஸ்கூல், காலேஜ், இது எல்லாமே பாருங்க நம்ம சைட்ல சுத்தி ஒரு 5 minutes தான். ஏன்னா ஆக்சுவலா நம்ம சைட்டை நான் என்ன சொல்லுவேன்னா 5 minutes சைட் தான் நான் சொல்லுவேன். 5 நிமிஷத்துல மெட்ரோ ரீச் ஆகலாம், குத்தம்பாக்கம் ரீச் ஆகலாம், காலேஜ், ஸ்கூல் எல்லாமே 5 minutes. அதனால நம்ம சைட் நான் என்ன சொல்லுவேன்னா 5 minutes சொல்லலாம். அந்த அளவுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ரிட்டர்ன் நல்லா இருக்கும். நான் கேரண்டியா சொல்லுவேன். இன்னொரு 3-4 yearsல பாத்தீங்கன்னா இதோட பிரைஸ் மினிமம் 10,000 rupees மேல போகும். இந்த அப்ரிசியேஷன் நான் அடிச்சு சொல்லுவேன் பிரதர், வேற எங்கேயுமே கிடைக்காது. அதனால கண்டிப்பா தைரியமா இன்வெஸ்ட் பண்ணலாம். இது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ஒரு அசர்ட்டா அமையும். தைரியமா சொல்றேன்.
சொல்றேன், என்னோட 20-25 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்ல நான் சொல்றேன். இந்த ப்ராஜெக்ட் அவங்களுக்கு ரொம்ப கை. ஓகே சார், நீங்க சொல்ற கரெக்டா சார். ஓகே சார், எல்லாமே நம்ம பார்த்தாச்சு. நம்ம சப்ஸ்கிரைபர் ஏதாவது வீடு வாங்க வராங்க அப்படின்னா, இந்த இடம் வாங்க வராங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஸ்பெஷல் ஆஃபர் இருக்கா? கண்டிப்பா இருக்குங்க பிரதர். நம்ம ஆஃபர் கொடுக்குறோம். அதாவது ஆஃபர்னா யாரும் கொடுக்காத ஆஃபர் நம்ம வந்து ஒரு வேல்யூபிளா கொடுக்குறோம். சரிங்களா? அதாவது எப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நியூ டவுன் ப்ராஜெக்ட்ல ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ண நம்ம ப்ராஜெக்ட் ஒன்னு ஈசிஆர்ல இருக்கு. அதாவது காட்டேஜ் சிட்டி மாதிரி ஒரு டெவலப் பண்றோம். ஒன்னு பெரிய ப்ராஜெக்ட். அதுல வந்து காட்டேஜஸ் எல்லாம் நம்ம கட்டி சேல் பண்றோம். அது வந்து ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட் கான்செப்ட்லயும் நம்ம பண்றோம். அந்த ப்ராஜெக்ட்ல ஈசிஆர்ல ஹைவேல இருந்து ஜஸ்ட் ஒரு 5 minutes தான். அதுவும் இன்னைக்கு ஈசிஆர் நல்லா டெவலப் ஆயிட்டு இருக்கு இல்லைங்களா? 6-way லைனா டெவலப் ஆயிட்டு இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். கண்டிப்பா. சோ அந்த ப்ராஜெக்ட்ல ஒரு பிளாட் நம்ம ஃப்ரீயா கொடுக்குறோம். ஃப்ரீயா சார்? என்ன சார் உண்மையிலேயே? கண்டிப்பாங்க பிரதர். போய் சொல்லல, 100% இந்த ஒரு மந்த் எண்ட் ஆஃபர் அது. அதாவது ஆடி மந்த் வரைக்கும் நம்ம அந்த ஆஃபரா நம்ம கொடுக்குறோம். கண்டிப்பா ஒரு பிளாட் இங்க ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்றவங்களுக்கு ஒரு பிளாட் நம்ம ஈசிஆர்ல ஃப்ரீயா கொடுக்குறோம். இப்படி ஆஃபர் வந்து கேள்விப்பட்டதே இல்லைங்க. இங்க ஒரு கிரவுண்ட் இடம் வாங்குனீங்கன்னா அங்க ஒரு பிளாட் ஈசிஆர்ல ஃப்ரீ. இல்ல பிரதர், என்னன்னா இது ஒரு நல்ல ஒரு எண்ணத்தோட தான் நம்ம கொடுக்குறோம். அதாவது ஒரு அசெட்டுக்கு இன்னொரு அசெட் இல்லைங்களா? கண்டிப்பா உங்களுக்கு டபுள் கண்ணா ரெட் லட்டு திங்க ஆசை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. ஆமா, இது என்னன்னா பிரதர், இங்க ஒரு பிளாட் வாங்கினா ஒரு வீடு கட்டி வந்துடலாம். இன்னொரு பிளாட், அந்த பிளாட் நம்ம கிஃப்டா கொடுக்குற பிளாட் அவங்க அசெட்டா வச்சுக்கலாம். கண்டிப்பா. அதாவது இங்க வீடு கட்டிட்டு அதை இன்வெஸ்ட்மென்ட்காக நீ அப்படியே வச்சுட்டு ஃபியூச்சர்ல கூட சேல் பண்ணிக்கலாம். இல்ல நீங்க கெஸ்ட் ஹவுஸ் மாதிரி கட்டி ரெண்ட் கூட விட்டுறலாம். ஆமா, அது வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு 10 yearsல பாத்தீங்கன்னா அது வந்து crores-ல போகும். கண்டிப்பா. இப்ப வீக்கெண்ட் ஆனாலே வந்து ஐடி பசங்கலாம் வந்து ஈஸியார் சைடு தான் போறாங்க. இங்க ஸ்டே கிடைக்குமா பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வராங்க. அது மாதிரி ஒரு காட்டேஜ் மாதிரி கட்டி விட்டாலே போதும், நல்ல இன்கம் வந்து. சோ அது ஒரு அதுல ஒரு பிளாட் கொடுக்குறோம். பிளாட் வேண்டாம் அப்படின்றவங்களுக்கு நிறைய பேருக்கு கோல்டு தேவைப்படும் இல்லைங்களா, அவங்க பிள்ளைங்களுக்கு. சோ அதனால நம்ம ப்ராஜெக்ட்ல ஒரு கிரவுண்ட் பர்ச்சேஸ் பண்ணா 100 கிராம் கோல்டு கொடுக்குறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? 100 கிராமா? 100 கிராம் கொடுக்குறோம். 100 கிராம்? ஒரு கிராம் இப்ப என்ன விலை விக்குது? 100 கிராம்ன்றீங்க? 100 கிராம் ப்ரோ, கண்டிப்பா கொடுக்குறோம். அதுவும் ஒருத்தருக்கோ 2 பேருக்கோ எல்லாம் கிடையாது. நம்ம கிட்ட வாங்குற எல்லா கஸ்டமருக்கும் நம்ம கொடுக்குறோம். அதே மாதிரி பிரதர் குலுக்கல் முறையெல்லாம் கிடையாது. நம்ம எல்லா கிளையண்ட்டுக்கும் நம்ம இந்த ஆஃபருக்கு நம்ம கொடுக்குறோம். சார் என்ன சார் சொல்றீங்க? உண்மையிலேயே சத்தியமா? இல்ல பிரதர், என்னன்னா இது எப்படி கொடுக்க முடியுதுன்னு நிறைய பேர் கேட்கலாம். கண்டிப்பா சார், எனக்கே டவுட்டா இருக்கு. 100 கிராம்னா எங்கேயோ போகுது. இல்ல பிரதர், இது எப்படின்னா நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். இது நம்ம கம்பெனியோட ஓன் ப்ராஜெக்ட், நம்ம ஓன் டெவலப்மெண்ட், ஓன் ப்ராப்பர்ட்டி மெயின்டெனன்ஸ். இதுல வேற தேர்ட் பார்ட்டி யாருமே கிடையாது. சோ அடுத்தது பாத்தீங்கன்னா இதுல புரோக்கர், மீடியேட்டர், சேனல் பார்ட்னர் யாருமே கிடையாது. இதெல்லாமே காஸ்ட் கட்டிங் பண்ணி இதுல வர சேவ் பண்ற அந்த அமௌண்ட் எடுத்து தான் நம்ம இன்டர்ன் கஸ்டமருக்கு நம்ம கிஃப்டா கொடுக்குறோம். வேற ஒண்ணும் கிடையாது பிரதர். சோ ஒரு நல்ல எண்ணத்தோட தான் நம்ம பண்றோம். ஓகே சார், இப்ப எல்லாமே சொல்லியாச்சு, ஆஃபரும் சூப்பரா வந்து கொடுத்துட்டீங்க. இப்ப சைட் விசிட் பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பா பிரதர், அதாவது இண்டிவிஜுவல் சைட் விசிட் பிக்கப் இருக்கு. ஓகே. அதாவது கஸ்டமரோட டோர் ஸ்டெப்ல அவங்க கன்வீனியன்ட் டைம்ல நம்ம தனி கேப் அனுப்பி அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா நம்ம சைட் விசிட் காமிச்சு திரும்ப டிராப் பண்ணுவோம். சைட் விசிட் மட்டும் இல்ல பிரதர், சுத்தி இருக்கிற எல்லா டெவலப்மெண்ட்ஸையும் நம்ம காமிச்சிட்டு தான் வீட்டுல கொண்டு போய் விடுவோம். கம்பல்ஷன் எதுவுமே கிடையாது. கஸ்டமர் வந்து சைட்டை பார்க்கட்டும். நல்ல அருமையான சைட். நான் இன்னைக்கு சொல்லுவேன், இது நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த அளவுக்கு ஒரு பிரைம் ப்ராஜெக்ட் இனிமேல் கிடைக்குமான்றது, எங்களாலே டெவலப் பண்ண முடியுமான்றது எங்களுக்கு தெரியல. அந்த அளவுக்கு வர அருமையான ப்ராஜெக்ட். நீங்க வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் உள்ள வந்து எவ்வளவு அமெனிட்டிஸ் கொடுத்துருக்காங்க, எவ்வளவு டெவலப்மெண்ட்ஸ் பண்ணிருக்காங்கன்னு சொல்லி. அது மட்டும் இல்ல, வெளியில வந்து எவ்வளவு ஃபெசிலிட்டிஸ் வந்து உங்களுக்கு பக்கத்துலயே இருக்கு, வாக்கபிள்லயே இருக்குன்னு நீங்க நேரா வந்து பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வீடியோல பாக்குறதோ நீங்க நேரா லைவா வந்தீங்கன்னா அதோட எக்ஸ்பீரியன்ஸே வேற. கண்டிப்பா வந்து சைட் விசிட் பண்ணி பாருங்க, கண்டிப்பா நீங்க புக் பண்ணிடுவீங்க. அது இல்லாம ஸ்பெஷலா ஆஃபர்ஸ் வேற கொடுக்குறாங்க. ஒரு பிளாட் வாங்கினா ஒரு பிளாட் ஃப்ரீ, 100 கிராம் தங்க காயின் வந்து ஃப்ரீயாவே கொடுக்குறாங்க. இது எல்லாமே ஆஃபர்ஸையும் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. சாரோட கான்டாக்ட் நம்பர் எல்லாமே வீடியோக்குள்ளே கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சூப்பரான வீடியோ சந்திப்போம். பை சொல்லுங்க சார். பை. தேங்க்யூ.